தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நாம இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் தங்கலான். ரஞ்சித் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாக அவரோட படங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சமுதாயத்தில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை வந்து சொல்லுவார் இல்லையா. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து ஹலிதா ஷமீனுடைய ஒரு படத்தை பார்த்துருந்தோம். அந்த படம் ஒரு அட்வென்ச்சரான மூவியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால க்ளீனாக இருந்தது. இந்த படம் ஏன் வந்து பேக்ரவுண்ட் க்ளீனாக இல்லை அப்படின்றதுக்கான காரணமே சமுதாயத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடக்கிற மாதிரி மெட்ராஸ் படமாகட்டும் இல்லை சார்பேட்டாம் பரம்பரைன்னு சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை எடுத்து சொல்கிற படமாக ரஞ்சித் அவ்வளோ அழகாக வந்து தன்னுடைய ஸ்க்ரீன் பிளேயில் வெளிப்படுத்துவார். அப்படி இந்த படத்தில் என்ன பிரச்சனையை வந்து சொல்ல வராரு, விக்ரமுக்கும் மால்விகா மோகனுக்கும் நடுவில் என்ன நடக்குது, அண்ட் பார்வதி எதுக்காக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆர்எஸ். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம கதாநாயகனுக்கு சூனியக்காரி மூலியமாக வந்து பல பிரச்சனைகள் வந்து இவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சூனியக்காரி யார், எதுக்காக நம்ம கதாநாயகன்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, இதனால இவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஆகுதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது பிரச்சனையை சந்திக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. பொதுவாக நம்ம படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா எதுக்காக அந்த படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த நடிகராக இருக்கும், இல்லை வந்து டேரக்டருக்காக பார்க்கலாம், இல்லை மியூசிக் டைரக்டருக்காக பார்க்கலாம். இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்த்த பல படங்களாகட்டும், இல்லை ஒரு சில படங்களை வந்து ஒரு சில இடங்களாக இல்லை வந்து பல இடங்களில் கூட நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அந்த இடங்களெல்லாம் ஒரு படத்தை கை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் எப்படி வந்து ஜிவி பிரகாஷ் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தங்கலானே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஆகட்டும், இல்லை கிராமத்து சப்ஜெக்ட் பேஸ்டாக ஒரு காதல் பாட்டு இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு பாட்டும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. தங்கலானே அந்த பாட்டு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் மாதிரி கிளைமேக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே நடுவில் ஒரு சில பாடல்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடலாம் பெருசாக லிரிக்ஸ் சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் பற்றி இந்த படத்தில் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பழைய காலத்து கதையை வந்து ரஞ்சித் சொல்கிறாரு. அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்மளை வந்து அப்படியே படத்தை இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகணும். என்ன தான் நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் புரியலனாலும் கூட அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்தில் நின்று பேசியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இவர் டைரக்ட் பண்ண படங்களுடைய லிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இந்த படத்தில் ஆதி காலகட்டத்தில் வந்து வெள்ளைக்காரங்க வந்து நம்ம நாட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க இல்லையா. முக்கியமாக அவங்க வந்து பொருளுக்காக தான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அது விலை மதிப்புள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஒரு தங்கமாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த இந்தியாவில் என்ன விலை மதிப்புள்ள பொருளாக இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன ஒரு விலை மதிப்புள்ள பொருளாக இருக்குது, அது எப்படி நம்ம வந்து மயக்கி இல்லை வந்து எப்படி அவங்களுடைய அன்பாக பழகி எப்படி அந்த பொருளை வந்து வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கேரக்டராக வந்து வெள்ளைக்காரங்க வந்து ஆதி காலத்தில் இருந்திருக்காங்க. அது பேஸ்டாக வந்து கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு சில இடங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நடுவில் அங்கங்கெல்லாம் வரக்கூடிய ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்குது. மேபி ரஞ்சித் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்கள், அப்பயும் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்வதி அண்ட் விக்ரம் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல் காட்சியை வந்து சொல்லணும். ஏன்னா விக்ரம் வந்துட்டு பெருசாக ஒரு வேலைக்கு போகாத மாதிரி ஒரு டைலாக் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த டைலாக்கில் மூலியமாக விக்ரம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துடைய காதலை ஒரு பக்கம் நல்லா பொழிஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரி அப்படின்றது யார், எதுக்காக விக்ரம் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். அதே சமயம் வந்துட்டு அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு, அவங்க யார், அவங்க இதுக்கு முன்னாடி உயிரோடு அவங்க வந்து இருந்திருக்காங்களா, விக்ரம்ன்றவங்க இன்னொரு கேரக்டர் யாராவது இருக்காங்களா, இல்லை இவங்களே எக்ஸ்லவரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே இருந்தது. அந்த கேள்விகளை கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து டைரக்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு.
பார்ட் 2 எடுப்பாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். இந்த படம் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பார்ட் 2 எடுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரியான நினப்பில் கூட ரஞ்சித் இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்காவது நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் ஏன் நம்மளுக்கு இந்த படம் பிடிச்சி போச்சு, ஏன் நம்மளோட ஃபேமிலியோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை பற்றி நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தீங்களா? இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். படத்துக்கு சூஸ் பண்ணுற கேஸ்டிங் அண்ட் படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே நம்ம லைஃப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா அப்படின்றதான் மெயினான விஷயம். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கொடுத்துருவாங்க, ஒரு சினிமோட்டோகிராஃபி எப்படியும் யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்டும் இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில இடங்கள், அதாவது 1 or 2 பிளேஸில் வந்து சொதப்பியிருப்பாங்க. பல படங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஃபேமஸான ஒரு ஸ்டாரில். ஆனால் கேஸ்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை அப்படின்னா நமக்கு அந்த படம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் மால்விகான் விக்ரம் பற்றி சொல்லவே தேவை. கமல் விக்ரம்லாம் நடிப்பின் நாயகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆடியன்ஸில் விக்ரம் வந்து ரொம்ப சோகமாக அவர் வந்து பேசியிருப்பார். அவருடைய லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ், எப்படி வந்து ஒரு நடிகர் ஆனார் அப்படின்றத பேசியிருப்பாரியா. ஸோ இந்த தங்கலான் படம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சேது படத்தில் எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாரோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டப்பட்டு இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மாறன் மாஸ்டர் போன்ற படத்தில் நடித்த மால்விகாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட்டும் நம்மளுக்கு வரும். ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் மால்விகா நடிச்சிருக்காங்க அப்படின்றதே தெரியல. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது மால்விகா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சூனியக்காரி அப்படின்ற கேரக்டரில் நமக்கு வந்து பயமுறுத்தி ஒரு திகிலான ஒரு கேரக்டராக வந்து ரஞ்சித் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம். ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்குது, டிமாண்டி காலனி படத்தை போய் பார்க்கலாமா இல்லை வந்துட்டு நம்ம இந்த தங்கலான் படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்ற எந்த விதமான கன்ஃபியூஷனும் வச்சுக்காதீங்க. ஒரு பக்கம் டிமாண்டி காலனி படத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த தங்கலான் படம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சமுதாயத்தில் ஆதி காலத்தில் என்ன ஒரு பிரச்சனை நடந்ததோ அதை வந்து பேசியிருக்காங்க. நீங்கள் ஒரு கமர்ஷியல் மூவி மட்டும் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை போய் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவீங்க. இல்லை சினிமாவை ரொம்ப ரசித்து பார்ப்பேன், இந்த படத்தில் என்னமோ ரஞ்சித் கன்வே பண்ணுறா இருப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2-3 வாட்டி படத்தை போய் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு படம் பார்ப்பீங்க.